நாடு முழுவதும் இன்று தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தீபாவளியை ஒட்டி கடந்த சில நாட்களாகவே புத்தாடை, இனிப்பு மற்றும் பட்டாசு வகைகளின் வியாபாரம் களை கட்டியது. தீபாவளியை கொண்டாட சென்னையிலிருந்து சுமார் 18 லட்சம் பேர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் இன்று இந்தியா முழுவதும் தீபாவளி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பொதுமக்கள் அதிகாலையில் குளித்து புத்தாடைகளை அணிந்து கொண்டு இனிப்புகளை அக்கம் பக்கத்தினருடன் பகிர்ந்து தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து சிறுவர்கள் முதல் பெரியோர்கள் வரை பலரும் பட்டாசுகளை வெடித்து மகிழ்ந்தனர். தீபாவளி பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஜாலியா போகுது. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா சேர்ந்து ரொம்ப ஜாலியா தீபாவளி கொண்டாடுறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப சவுண்ட் எழுப்புற பட்டாசுலாம் நாங்க வெடிக்கிறது இல்ல. நீங்களும் வெடிக்காதீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம சவுண்ட் ரொம்ப எழுப்புற பட்டாசு வெடிக்கிறதுனால காத்து ரொம்ப மாசுபடுது. அதனால நமக்கு கிளைமேட் சேஞ்சஸ் ஏற்படுது. எப்படின்னா வெயில் அடிக்கிற நேரத்துல மழை பெய்யுது, மழை பெய்யுற நேரத்துல வெயில் அடிக்குது. ஸோ யாருமே ரொம்ப சவுண்ட் எழுப்புற பட்டாசு வெடிக்காதீங்க. விதிமுறைகள் இப்ப காலைல 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் தான் பட்டாசு வெடிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் தான் பட்டாசு வெடிக்கணும் நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மருத்துவமனை, குடிசை, அப்புறம் வழிபாடு தலங்கள், இந்த மாதிரி எளிதில தீ பிடிக்கிற இடத்துல நம்ம பட்டாசு வெடிக்க கூடாது. அப்புறமா எல்லாரும் காட்டன் ஆடைகளை உடுத்திட்டு பட்டாசு வெடிங்க. பெரியவங்களோட சேர்ந்து வெடிங்க. அப்புறம் தண்ணி, மண்ணு, இந்த மாதிரி பாதுகாப்பான பொருளை பக்கத்துல வெடிச்சுட்டு எல்லாரும் சேஃபா தீபாவளியை கொண்டாடுங்க.